தருமபுரி அருகே பெற்றோரை எதிர்த்து காதல் திருமணம் செய்த பெண் ஏரியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தி கொன்றதாக பெண்ணின் உறவினர்கள் குற்றம் சாட்டி மருத்துவமனையை முற்றுகையிட்டது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பாலன் முருகவேணி என்ற தம்பதியினரின் மகனான பரத் என்பவரும் பொம்மிடி அடுத்த தாசரகள்ளி கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான மகாலிங்கம் எழிலரசி தம்பதியினரின் மகள் ஸ்ரீபிரியாவும் காதலித்து வந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி திருமணம் செய்து கொண்டனர். இந்த திருமணத்தை பரத் வீட்டில் ஏற்றுக்கொண்ட நிலையில் ஸ்ரீபிரியாவின் வீட்டில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த தம்பதியினருக்கு 2020ஆம் ஆண்டு பெண் குழந்தை பிறந்து 3 மாதங்களிலேயே இறந்து போன நிலையில் 2022ஆம் ஆண்டு மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இதையடுத்து பெண் வீட்டார் அவரை ஏற்றுக்கொண்டனர். தற்போது அந்த குழந்தைக்கு பத்திரிகை அடித்து காதணி விழா கொண்டாடுவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வந்துள்ளன. இந்நிலையில் ஸ்ரீபிரியாவின் வீட்டினரிடம் பரத்தின் குடும்பத்தினர் குழந்தைக்கு 1 சவர நகை கேட்டும் திருமணத்தின் போது செய்யாத சீர்வரிசையை தற்போது செய்ய கோரியும் கேட்டுள்ளனர். அதோடு நிற்காமல் வரதட்சணையும் கேட்டதால் அதற்கு பெண்ணின் வீட்டினரும் சம்மதம் தெரிவித்து உள்ளனர். இதனையடுத்து கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இதில் கணவர் பரத்திடம் சண்டையிட்டுக் கொண்டு மனைவி ஸ்ரீபிரியா வெளியேறியதாக சொல்லப்படுகிறது. காவல்துறை எங்களுக்கு நீதி வாங்கணும். காவல்துறை எங்களை போர்ஸ் பண்ண நான் பாடி வாங்க மாட்டேன். 1000 பிரச்சனை ஆடியம் எனக்கு விசாரிச்சாங்க. அவனை பாதுகாப்பா கொண்டு போய் பண்றாங்க. அப்படி என் மீது வழக்கு போடுறதா நான் எங்க தீக்குளிக்கு தயார். என் பிள்ளைக்கு மெயின் பிள்ளைகளுக்காக தான் நாங்கள் வாழ்றோம். வரதட்சணை கொடுமையெல்லாம் அடிச்சு போட்டிருக்கான். மரணத்துக்கு எல்லாம் எங்களுக்கு புல் சந்தேகம் அவன் தான். அதனால அவனை அரெஸ்ட் பண்ண வரையும் நான் பாடி எடுக்க மாட்டேன். எங்கு தேடியும் மகள் கிடைக்காததால் அவரின் பெற்றோர் அதியமான்கோட்டை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துள்ளனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஸ்ரீபிரியாவை தேடி வந்தனர். இந்நிலையில் தருமபுரி நகரப்பகுதியை ஒட்டியுள்ள ராமாக்கால் ஏரியில் அவர் சடலமாக கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சடலத்தை மீட்டு தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். காணாமல் போன தங்களுடைய மகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை. அவரை வரதட்சணை கொடுமைப்படுத்தி அடித்து கொலை செய்து ஏரியில் வீசியிருப்பதாக ஸ்ரீபிரியாவின் குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் பரத் மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்யும் வரை பெண்ணின் சடலத்தை வாங்க மாட்டோம் எனவும் தகுந்த கைது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் போராட்டம் மற்றும் தீக்குளிப்பில் ஈடுபட போவதாகவும் இறந்து போன ஸ்ரீபிரியாவின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். பண்ணியே ஆகணும். அரெஸ்ட் பண்ணாம இந்த பாடியை வாங்கவே மாட்டோம். நாங்க அவங்க மாமி அவங்க குடும்பம் எல்லாருமே போடணும். இல்லைன்னா நாங்க மறியல் பண்ணுவோம். என்ன வேணாலும் பண்ணுவோம். எல்லாமே பண்ணுவோம். ஒரே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் காதல் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தற்போது இளம்பெண் ஏரியில் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.